மசோதா பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஜிஎஸ்டி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த சில நாட்களாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து டாக்ஸ் டெரரிசம் நம்ம நாட்டில் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் டெரரிசம்னா என்ன? இன்னைக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாருன்னா அவர் வியாபாரம் பண்ணும்பொழுது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது கவர்மெண்ட்டில். அப்புறம் இங்கே எஸ்பெஷலாக வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸைஸ் டியூட்டிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வேட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டேக்ஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லி மல்டிபிள் டாக்ஸஸ் இருக்குது. இதனால் என்ன நடந்துட்டு இருக்குன்னா நோட்டீஸஸ் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டது வருது. அதனால் நிறைய இடைஞ்சலாக இருக்குது வியாபாரம் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸுங்கிறதுனால இந்த நோட்டீஸஸ் இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் டெரரிசம் வந்து ஒழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து இன்ட்ராக்ஷன் ஆஃப் த கிளைண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா இன்றைக்கி ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இனிமேல் இன்ட்ராக்ஷன் வந்து ஆஃபீஸஸோடு இருக்க போகிறது இல்லை. இனிமேல் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் வழியாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்னா என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் வந்து ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்கு. இந்த ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் வழியாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால உங்கள் ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை இன்வாய்ஸிங் அப்லோடிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது queries வந்து டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறதா இருக்கட்டும், உங்களோட இவே பில் ஜென்ரேஷன் அண்ட் தென் அப்லோடிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டோட இன்ட்ராக்ஷன் குறையும். அப்போ டிபார்ட்மெண்ட்டோட இன்ட்ராக்ஷன் குறையும் போது டாக்ஸ் டெரரிசமும் நம்ம நாட்டில் குறையும் அப்படிங்கிறது தான் வந்து பிரதம மந்திரி வந்து வலியுறுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேக்ஸ் ரிஃபார்ம் இந்த கண்ட்ரி. இது வந்து ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் அடாப்ட் பண்ணியிருக்கு வந்து டியூவல் டாக்ஸேஷன் சிஸ்டம். அதாவது சிங்கிள் ரேட் ஜிஎஸ்டி கிடையாது, சிங்கிள் ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம நாட்டில் வந்து டியூவல் ஜிஎஸ்டியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து ஜிஎஸ்டி வரதுனால டாக்ஸ் டெரரிசம் ஒழிஞ்சு நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நம்ம நாடு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி நம்மளுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 130வது ரேங்க் இருக்குது. இது இந்த ரேங்க் ஆகப்பட்டது மேலே போகணுன்னா இந்த மாதிரி பல ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அது ஒன் ஆஃப் த ரிஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்ததுக்கப்புறம் டாக்ஸ் டெரரிசம் ஒழிஞ்சு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து எல்லா பிஸ்னஸும் வந்து சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லா அப்ரூவல்ஸ் எல்லாமே ப்ராசஸிங் எல்லாமே வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எல்லாரும் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை வந்து வரவேற்கணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் பார்க்கணும், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை பார்க்கணும். காவிரி நியூஸ் தொலைக்காட்சியில் குபேரன் வழியாக நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூடியூப்லையும் இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.